பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான தேவனுடைய ரேமா வார்த்தை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஸ்தோத்திரம். பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு ஆயுதங்கள் எனக்கு விரோதமாய் என்னை அழிக்கும்படியாக, என்னை இல்லாமலாக்கும்படியாய், என்னை கவிழ்த்து போடும்படியாய், என்னை வேறறுத்து போடும்படியாய், இன்றைக்கும் எனக்கு விரோதமாய், என் குடும்பங்களுக்கு விரோதமாய், என் கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய் பல்வேறு ரீதியில் என்னை அழிக்க வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த போராட்டத்திற்கு, அந்த ஆயுதங்களுக்கு சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சபையே, தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தது. இந்த வார்த்தை சொத்திரம் வல்லமை உள்ள என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டபடியினால், நான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டபடியினால், நான் அவருடைய பிள்ளையாய் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான அதிகாரத்தை பெற்றிருக்கிறபடியினால், எனக்கு விரோதமாய், என் குடும்பங்களுக்கு விரோதமாய், அவன் மூலமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஜெபம் பண்ணுங்க. எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இந்த ஒரு வார்த்தையை மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருங்க. என் அபிஷேகத்துக்கு விரோதமாய், என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், என்னுடைய மகிமைக்கு விரோதமாய், என்னுடைய வரங்களுக்கு விரோதமாய், என் தரிசனங்களுக்கு விரோதமாய், என் வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்கள் வேணாலும் உருவாக்கப்படலாம். உருவாக்குவதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மந்திரவாதத்தின் மூலமாய் உருவாக்கப்படலாம், அது பிள்ளி சூனியத்தின் மூலமாய் உருவாக்கப்படலாம், அது ஸ்தோத்திரம் அசுத்த வல்லமைகளின் மூலமாய், விக்கிரகத்தின் வல்லமையின் மூலமாய், சில மனுஷீக வல்லமைகளின் மூலமாய் பல ரீதியில் உருவாக்கப்படலாம். உருவாக்கப்படுகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவன் எத்தனை ரீதியில் உருவாக்கினாலும் அந்த ஆயுதம் என்னையும் என் குடும்பத்தையும் தாக்குவது கிடையாது. காரணம், கேடகமாய் என் தகப்பன் இருக்கிறார். கேடகமாய், துருகமாய், எனக்கு பக்கபலமாய் என் ஆண்டவர் இருக்கிறபடியினால் அவ்வளவு எளிதில் அந்த ஆயுதங்கள் என்னை தாக்க முடியாது. எத்தனை ரீதியில் ஆயுதங்கள் வந்தாலும் அது வாய்க்காமலத்தான் போகும். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? பவுல் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த பக்கத்திலிருந்து அவன் தாக்க வந்தாலும் சோத்திரம், அது என்னை அணுகாது. காரணம், அப்பா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் அல்லவா, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறார். கண்ணின் மணியை போல நான் உன்னை காத்தருளுவேன். உன்னை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், எந்த ஆயுதமும் வாய்க்காது. சொல்லுங்கள். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல, ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாய், உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் இன்றைக்கு வாய்க்காமல் போக போகிறது. இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போக போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் காட். இந்த இடத்துல ஆயுதங்கள் அப்படிங்கிற பொழுது ஏதோ கத்தி, அருவாள் அல்லது இப்படிப்பட்ட பட்டயம் கிடையாது. சோத்திரம். ஏதோ பட்டயத்தை எடுத்து நம்மளை அடிச்சிருவாங்க, அது கிடையாது. அதற்கு கீழேயே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும்
எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். Praise God. சோத்திரம். இந்த இடத்துல பட்டயம் என்பது கத்தி அருவால சொல்லல, நாவை ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும், Praise God, விரோதமாய் எழும்பும் ஆயுதம் என்பது பட்டயம் அல்ல. ஒரு சிலர் நாவையே கூர்மையான பட்டயமாய் வைத்திருக்கிறார்கள். சங்கீதத்தில் வாசிக்கிற அவருடைய பற்கள் கூர்மையான ஈட்டிகளை போல் இருக்கிறது, அவருடைய வாய் கூர்மையான பட்டயத்தை போல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் எனக்கு விரோதமாய் டைரக்டா பட்டயத்தை வச்சு குத்துறது இல்ல, வார்த்தையினால் நாவினால் குத்துகிறார்கள், சபிக்கிறார்கள். நான் அழிந்து போக வேண்டும் என்று என்னை ஏளனமாய் பேசுகிறார்கள். என்னை பார்க்கும் பொழுது கிண்டலாக கேலியாக இந்த கூர்மையாக்கப்பட்ட ஆயுதமாயிருக்கிற நாவை வைத்து எனக்கு விரோதமாய் பல ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, சொந்த உறவுகளா இருந்தாலும் சரி, அல்லது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அருகாமையில் இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள், கஷ்டங்கள், பிரிவினைகள் வந்துச்சு அப்படின்னா அவங்க வாயிலிருந்து வருகிற அந்த ஆயுதத்திலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு அளவே கிடையாது. அந்த கூர்மையான நாவை வைத்து, அந்த பட்டய கருக்குள்ள அந்த வார்த்தைகளை வைத்து இன்றைக்கும் எனக்கு விரோதமாய் பல்வேறு ரீதியில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆயுதங்களை. நீ அப்படி போயிருவ, நீ ஒன்னும் இல்லாம போயிருவ. ஸ்தோத்திரம். எத்தனை சாபமான வார்த்தைகள். ஸ்தோத்திரம். நம்முடைய பார்த்து, நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, நம்முடைய உயரத்தை பார்த்து, நம்முடைய கையின் பிரயாசத்தை பார்த்து நீ அழிஞ்சு போயிருவ, அப்படி போயிருவ. இந்த கூர்மையான வாயை வைத்து அந்த வாயை ஆயுதங்களாய், அந்த நாவை ஆயுதங்களாய் பயன்படுத்தி எனக்கு விரோதமாய் பல்வேறு வார்த்தைகளை, சாப வார்த்தைகளை, சோத்திரம், கெட்ட வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை, கேலியும் கிண்டலுமாய் நிறைந்த வார்த்தைகளை எனக்கு விரோதமாய் அடிக்கடி உருவாக்கி கொண்டே இருப்பதுதான் அவங்களுடைய வேலை. என் வளர்ச்சி பிடிக்காது, என் உயர்வு பிடிக்காது, என் அபிஷேகம் பிடிக்காது, என் தரிசனம் பிடிக்காது, ஆண்டவர் என்ன பயன்படுத்துறது பிடிக்காது, ஆண்டவர் என்ன மேன்மைப்படுத்துறது, ஆண்டவர் என்ன எதுவுமே சத்துருவுக்கு பிடிக்காது, சில மனுஷிக வல்லமைகளுக்கு பிடிக்காது. சோத்திரம். எந்த ஆயுதம் அப்படிங்கிறது சொல்லுகிற வார்த்தை, எந்த நாவும் எனக்கு விரோதமாய் எத்தனை சாபமான எத்தனை ஆயுதங்களை உருவாக்கினாலும் அது உன்னையும் உன் குடும்பத்தையும் அணுகாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஐயோ, அவங்க என்ன சபிச்சிட்டாங்களே, இவங்க என்ன சாபம் போட்டாங்களே, இவங்க என்னை அவிசுவாசமா பேசிட்டாங்களே, இவங்க என்ன திட்டாங்களே, இந்த வார்த்தை பழிச்சிருமோ? இன்னைக்கு நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க சபிச்சிட்டாங்க, அது நடந்துருமா? அந்த சாபமான வார்த்தைகளை எங்க வாழ்க்கையில பழிச்சிருமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும், அந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த ஆயுதமும், அது நாவினால் வருகிற ஆயுதமாய் இருந்தாலும் சரி, அது கண்ணினால் வருகிற ஆயுதமாய் இருந்தாலும் சரி, அது சிந்தையிலே இருதயத்திலே வருகிற நினைவாய் இருந்தாலும் சரி, எந்த ஆயுதம், பிரைஸ் காட், ஆமென் சொல்லி அப்படி ஏற்றுக்கொள்ளுங்க. தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஒரு சிலர் நாவினால சபிப்பாங்க, அது ஒரு ஆயுதம். ஒரு சில கண்ணு மாத்திரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த கண்ணில் அப்படியே நம்மையும் நம்முடைய வீட்டையும் குடும்பத்தையும் ஒரு மனதையும் பார்த்து சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒரு சில இருதயம், நினைவு, அவங்களுடைய நினைவு வெளியில பார்க்கும் பொழுது சிரிச்சுட்டே இருப்பாங்க. பைபிள்ல அழகா சொல்லி இருக்குது, அதோடைய உதடுகள் ரொம்ப வெளியில பார்க்கும் பொழுது அப்படி இருக்கும், ஆனா உள்ளமோ கேடுபாடு உள்ளதா இருக்கும். உதடு ரொம்ப தேன் ஒழுக பேசுவாங்க, ஆனா உள்ளம் கேடுபாடு உள்ளதா இருக்கும். நமக்கு தெரியாதுங்க. இன்றைக்கும் அநேகருடைய நாவு, அநேகருடைய கண், அநேகருடைய நினைவுகள், அநேகருடைய இருதயத்தின் யோசனைகள் எனக்கு விரோதமாய் பல்வேறு ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை, அவன் எவைகளின் மூலமாய் எந்த ஆயுதங்களை அல்லது எத்தனை ஆயுதங்களை உருவாக்கினாலும் எல்லாம் வாய்க்காமல் போகச் செய்ய எல்ஷடாயாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ளவர் இன்றைக்கும் என் அருகாமையில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், நம்புங்கள். ஸ்தோத்திரம். அது லிட்டரலா வந்தாலும் சரி, அல்லது மறைமுகமா வந்தாலும் சரி, சபை அறிக்கை செய்ய வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆமென், பிரைஸ் காட். தாவீது சொன்ன வார்த்தை, கர்த்தர் எனக்கு முன்பதாக வைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. 1000 பேர் வலது பக்கத்திலும்
இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. காரணம், எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறேன், உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறேன். சபையே, தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எந்த ஆயுதமும் வாய்க்காது. உன் குடும்பங்களுக்கு விரோதமாய், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய், தரிசனங்களுக்கு விரோதமாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், வளர்ச்சிக்கு விரோதமாய், மேன்மைக்கு விரோதமாய், கனத்துக்கு விரோதமாய், எத்தனை ரீதியில், எத்தனை முறை, எத்தனை பேரால் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அந்த ஆயுதங்கள் உன் அருகாமையிலே வருவதற்கு கூட அவரிடத்தில் உத்தரவு வாங்க வேண்டும். நீங்க நம்புங்கள், எந்த ஆயுதமும் வாய்க்காது. என்னோடு சேர்ந்து ஜெபிங்க பார்க்கலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எந்த ஆயுதமும் வாய்க்காது. இயேசுவின் நாமத்தினால எந்த ஆயுதமும் வாய்க்காது. சொல்லுங்க, சொல்லுங்க. உன் பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காமல் போக போகிறது. உன் கணவனுக்கு விரோதமாய், உன் மனைவிக்கு விரோதமாய், உன் கையின் பிரயாசத்துக்கு விரோதமாய், உன் மேன்மைக்கு விரோதமாய், உன் கனத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால என் ஜனங்களை விடுதலையாக்குகிறபடியினால் ஸ்தோத்திரம். தெய்வீக பாதுகாப்பு பெரிய அற்புதங்களை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். காரணம், என் கூட இருக்கிறவர் கண்மலையானவர், சர்வ வல்லமை உள்ளவர். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் வச்சுன்னா தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பார்க்க சொல்லி சொல்லுங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் மாறப்போகிறது. ஆமென். Praise the Lord. God bless you.